ஹலோ ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இப்போ நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம புதுசாக நம்ம சேனலுக்கான ஒரு SMK ஹெல்மெட் ஒன்று வாங்கியிருக்கோம். அதை பற்றியான ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம் நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து. ஓகே, வாங்க நம்ம வந்து அந்த ஹெல்மெட்டோட ரிவ்யூ பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு என்ன புதுசாக வந்தாங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜில் ஃபாலோ பண்ணலாம், ஃபாலோ பண்ணிக்கோங்க அன்னோன் ரைடர்ஸ்ரீ. ஓகே, வாங்க நம்ம வந்து இப்போ வந்து நம்ம ஹெல்மெட்டை பற்றி பார்க்கலாம். ஹாய் எவ்வளோ மக்களே, இப்போ நாம் எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, என்னால் MT-50 முன்னாடி நிற்க வச்சுருங்கன்னு பார்க்காதீங்க. இப்போ நம்ம வந்திருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிவ்யூக்காக வந்திருக்கோம். என்ன ரிவ்யூன்னு பார்த்தீங்கன்னா, MT-50 நிற்க வச்சதுனால நீங்கள் MT-15 ரிவ்யூ பண்ணுறான்னு நினச்சிருக்காதீங்க. இது நம்ம பிளாக் ஹண்டர் தான், வேறு யாரும் இல்லை. நாம் ரிவ்யூ பண்ண வந்தது பார்த்தீங்கன்னா நம்மளோட பிராண்ட் நியூ ஹெல்மெட்டை பற்றி தான். ஓகே, நம்ம இப்போ ஹெல்மெட்டை பார்த்துடலாமா? பாருங்கள், 1K அடிச்சிடலாம் சீக்கிரமாக. நீங்கள் கொடுக்குற லவ் சப்போர்ட்டில் தான் நம்ம 1K ஃபேமிலி வந்து அடிச்சு தட்டுறோம். ஓகே, நம்ம இப்போ நம்மளோட ஹெல்மெட் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜில் ஆல்ரெடி ஃபாலோ இருக்கவங்களுக்கு நம்ம என்ன ஹெல்மெட் யூஸ் பண்ணுறோங்கன்னு தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி நீங்களும் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜில் ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுக்குறேன் சைடில், அது மறக்காமல் பார்த்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க நம்ம இப்போ வந்து ஹெல்மெட்டை அன்பாக்ஸ் பண்ணிடலாம். நான் இப்போ ஹெல்மெட் வந்து ரிவ்யூ பண்ணல, ஹெல்மெட் வந்து அன்பாக்ஸ் பண்ணுறதுக்கு தான் வந்திருக்கேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இலைய போட்டு மடிச்சு வச்சுருக்கோம். என்ன ஹெல்மெட்னு பிராண்ட் நியூ ஹெல்மெட். கமெண்ட் செக்ஷனில் வந்து இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு என்ன ஹெல்மெட்னு கண்டிப்பாக சொல்லுங்கள், என்ன ஹெல்மெட்டாக இருக்குன்னு. பிராண்ட் நியூ ஹெல்மெட். பிராண்ட்னா நீங்கள் போயிடாதீங்க உடனே, பிராண்ட்னா நிறைய பிராண்ட் இருக்குன்னு. நம்மளோட பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஹெல்மெட். என்ன ஹெல்மெட் பார்த்தீங்கன்னா நம்ம ரிவீல் பண்ணிடலாமா நம்மளோட பிராண்ட் நியூவோட நேமை? ஓகே, SMK ஹெல்மெட்ஸ் தான் நம்ம வந்து வாங்கியிருக்கோம். ஓகே, வாங்க நம்ம இப்போ வந்து ஹெல்மெட்டை வந்து அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துடலாம். நான் ஆல்ரெடி ஹெல்மெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் பண்ணிட்டேன். நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து ஃபாலோ பண்ணியிருந்தேன், கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் நான் என்ன ஹெல்மெட் யூஸ் பண்ணுறேன்னு. ஃபாலோ பண்ணாதவங்க இதுக்கு மேலே நம்ம வீடியோ பார்த்துட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்ம சேனலில் வந்து 1K அடிக்கிறதுக்கு கொஞ்சம் தான் இருக்குது. நீங்கள் வந்து சப்போர்ட் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக 1K ஃபேமிலி அடிச்சு தட்டுறோம். ஓகே, வாங்க நம்ம வந்து இப்போ ஹெல்மெட்டை பார்க்கலாம். ஆஃப் பண்ணிக்கலாம். ஓகே, நம்மளோட SMK ஹெல்மெட்டு. நான் உங்களுக்கு ஒரு க்ளூ தரேன், ஹெல்மெட் எந்த கலராக இருக்குன்னு. இந்த கலராக இருக்குமா? ஓகே, இருங்க, கரெக்டாக இருக்கா? இந்த கலராக இருக்குமா இல்லை வேறு கலராக இருக்குமான்னு கன்ஃபார்மாக மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் பண்ணுங்கள். இது பார்த்தீங்கன்னா நான் மேலே வந்து நான் டேப் போட்டு விட்டேன் அன்பாக்ஸ் பண்ணுறதுக்காக. ஓகே, இப்போ ஓகே அன்பாக்ஸ் பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சு. நம்ம கேமராமேன் நம்மளுக்காக வந்து வீடியோ பிடிச்சிட்டு இருக்கார். ஓகே, புடி ப்ரோ. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ரெடி 1 2 3 நம்ம அன்பாக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். நீங்களும் இந்த மாதிரி புதுசாக ஹெல்மெட் வாங்கணுமா அப்படின்னு ஹெல்மெட் வாங்கணும்னு ஆசை இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்மளுக்கு கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ BGM போட்டுக்கலாமா? நம்ம ஜெயிச்சிட்டோம் மாறா. உன்னை பத்தி 10 நிமிஷம் தான் யோசிச்சாரு, அதுக்கே நம்ம ஜெயிச்சிட்டோம் மாறா, ஜெயிச்சிட்டோம். பார்த்தீங்கன்னா அதோட மேனுவல் புக்கு, ஹெல்மெட்டோட மேனுவல் புக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா அந்த இது உள்ளே வந்து கீச்சைன், அந்த என்னென்னா அந்த ஒரு ஷர்ட்டு இல்லைனா ஜீன்ஸ் பேண்ட் அந்த மாதிரி வாங்கினா ஒரு கார்டு கொடுப்பாங்களே SMKன்னு, அதே உள்ள கீச்சைன் இருக்குது. இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து கார்டு ஹெல்மெட்டை பற்றி பின்லாக் 70. இது வந்து உள்ளே வந்து ஆன்டி ஃபாக் வைசர், அதனால் அதுக்கு வந்து இது தெரியுதா இந்த இடத்துல நான் உள்ள ஹெல்மெட்டில் காமிக்கிறேன். 70 தான் கொடுத்துருக்காங்க ஸ்பீடு, அதெல்லாம் நம்மளுக்கு தேவை. உள்ள ஒரு லேபிள் இருக்குது. இது ஹெல்மெட்டோட சர்டிஃபிகேட்னு நினைக்கிறேன். இது ஹெல்மெட்டோட சர்டிஃபிகேட்டு. ஓகே, ஹெல்மெட்டோட சர்டிஃபிகேட் இல்லை, வைசரோட சர்டிஃபிகேட். ஓகே, இப்போ நம்ம வந்து ஹெல்மெட் வந்து அன்பாக்ஸ் பண்ண வேண்டிய நேரம் வந்துடுச்சு. இப்படி ஃப்ரண்ட்டில் வந்துடும். நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறது வந்து ஐ திங்க் வெனஸ்டே ஆர் டியூஸ்டே, அந்த ரெண்டு நாளுக்குள்ளே வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். ரெடி 1 2 3 நம்மளோட பிராண்ட் நியூ ஹெல்மெட் வந்து நம்ம இப்போ வந்து அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். லாங் ஷாட் போயிருக்கிறோம். நான் பார்த்துட்டேன், என் கூட இருக்க கேமராமேனும் பார்த்தாச்சு. ஓகே, இப்போ நீங்கள் பார்க்க தயாரா? ரெடி 1 2 3. ஓகே, அன்பாக்ஸ் பண்ணியாச்சு. SMKவோட பிராண்ட் நியூ ஹெல்மெட். இதுதாங்க நம்மளோட பிராண்ட் நியூ ஹெல்மெட்டு. நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜில் ஃபாலோ பண்ணியிருந்தால் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஓகே, வாங்க இப்போ நம்ம வண்டி மேலே வச்சுட்டு அப்படியே ரிவ்யூ பண்ணுறேன் நான். இப்போ இந்த ஹெல்மெட்டில் வந்து ஒரு நல்ல விஷயம் எதுன்னு பார்த்தீங்கன்னா
இந்த இந்த வைசர் வந்து நான் வாங்குற போதே வந்து எனக்கு இந்த வைசர் மாற்றி தாங்கன்னு கேட்டேன். ஓகே, நம்ம இப்போ வந்து ஹெல்மெட்டோட உள்ளே பார்த்துடலாம். இது வந்து ஃபேட் பார்த்திங்கன்னா ரிமூவ் பண்ணி வாஷ் பண்ணுறது தான். அது வந்து ஒரு நல்ல ஒரு இதுன்னே சொல்லலாம். உள்ளே பார்த்தீங்கன்னா என்னோடய சைஸ் பார்த்தீங்கன்னா எல்லுங்க. ஹெல்மெட்டோட சைஸ் எல்லாரோட இப்போது புதுசாக என்ன ஹெல்மெட் வாங்குறாங்கன்னா அவங்களோட ஹெட்டோட சைஸ் இருக்கும், அதை பார்த்துட்டு வாங்குங்க. எனக்கான சைஸ் வந்து எல். எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஐஎஸ்ஆர்எஸ் சர்டிஃபிகேட்டு எல்லாமே இருக்குது. ஹெல்மெட்டோட வெயிட் பார்த்திங்கன்னா 1600 கிராமு. இங்கே போட்டுருக்காங்களா 2 வீலர்ஸ் ஹெல்மெட்டு. ஓகே, ஐஎஸ்ஐ சர்டிஃபிகேட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா இது முழுக்க இந்தியாவோட பிராண்டே கிடையாது. கண்டிப்பாக இந்தியாவோட பிராண்டே இல்லை. எஸ்எம்கே ஹெல்மெட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா ஃபாரின் மேட் தான். இதில் வைசரில் அந்த ஸ்டிக்கர் இருந்துச்சு, அது இருந்துச்சுன்னா கரெக்டாக இருந்துக்கும். அது உங்களுக்கு கரெக்டாக காமிச்சிருந்துக்கலாம் எந்தெந்த கண்ட்ரியில் வந்து அது மேட் பண்ணுறாங்கன்னு. ஓகே, நம்ம இப்போ ஹெல்மெட் வந்து போட்டு பார்க்கலாம் வாங்க. நான் ஆல்ரெடி ஹெல்மெட் போட்டு பார்த்துட்டேன். இப்போ உங்களோட வியூவில் வந்து நான் வந்து போட்டு காமிக்க போகிறேன். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடில் பார்த்திங்கன்னா இந்த ஃபேட் எல்லாமே வந்து டைட்டாக இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு வந்து போடும்போது பார்த்திங்கன்னா எனக்கு இந்த வாய் வந்து திறந்தாவே கொஞ்சம் டைட்டாக இருந்துச்சு. நான் அந்த வைசர்னு சொல்லிட்டு வைசரை பற்றி பேசவே இல்லை. என்னடா வைசர்னு சொன்னேன். இந்த வைசர் இது வந்து சேஞ்ச் பண்ணால் இந்த ஆன்டிஃபாக் வந்து இல்லாமல் வரும்னு சொன்னாங்க. பார்த்தீங்கன்னா டே டைம் மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம், நைட் டைம் வந்து யூஸ் பண்ண முடியாதுன்னு சொன்னாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா நான் வந்து அதை வந்து வைசர் போட மாட்டேன். அதனால் எனக்கு அது பெருசாக எனக்கு எதுவும் தேவைப்படல. அது வந்து ஃபோட்டோ ஷூட் பண்ணுற டைமில் தேவைப்படும். ஓகே, இதே நல்லா தான் இருக்குது. உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலில் இன்ஸ்டாகிராம் பேஜில் உங்களுக்கு இந்த மாதிரி ஹெல்மெட் வேணும்னு நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, வாங்க நம்ம மோட்டோ விளையாட கண்டினியூ பண்ணலாம். ராஜுவா ஒரு ரவுண்ட் போயிட்டு வந்துட்டு ஆங்கிள் கரெக்டாக இருக்குதான்னு பார்க்கலாம். எங்களால் முன்னாடி திருப்பின்னு வரேன். ஓகே, ஆங்கிள் கரெக்டாக இருக்குது தான் வண்டி திருப்புறோம். கேமராவோட ஆங்கிள் கரெக்டாக இருக்கிறது தான் நம்ம வந்து வண்டியை ட்ரைவ் பண்ணி பார்க்குறோம். வேறு ஒன்றும் பண்ணல. போய் வேறு எங்கன்னா ஃபோட்டோ ஷூட் பண்ணலாம். வாய்ஸ் செம்மையாக கிளியராக கேட்கும். அதுதான் செம்ம ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. உள்ளே எதுனா சின்னதாக வாய்ஸ் வந்து கிளியராக எதுனா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹெல்மெட் வாங்கிட்டு நம்மளோட மோட்டோ விளாக் பண்ணுறோம். நல்லா தான் இருக்குது. ஹெல்மெட் பார்த்திங்கன்னா அப்படியே இந்த பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பாருங்களேன், சூப்பராக இருக்குது வண்டி. அப்படியே வண்டி எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கான் அந்த சைடு. ராஜன் சார் ஓரமாக போங்க. இங்கே வந்தாவே ராஜன் அட்டமாக வந்துடுறாப்புல. இந்த இடத்துல தான் RX100 வீடியோவை போட்டோம் நம்ம. அந்த சைடு வந்து ஜலகமரை இருக்குது. வாய்ஸ் கிளியராக கேட்குதா? கேட்குது. ஊர் வந்துச்சு, அதனால் நம்ம வந்து ஸ்லோ பண்ணிக்கலாம் வண்டியை. இந்த ஆங்கிள் கரெக்டாக இருந்தால் ஜீவா எல்லாமே எடுத்துன்னு வந்துட்டேங்க தானே? எல்லாமே எடுத்துன்னு வந்துட்டோம் தானே? அங்கேருந்து எடுத்துன்னு போகல புதுசாக. பிளாக் ஹண்டருக்கு பார்த்தீங்கன்னா அட்ரோபோய்க்கு வந்து சைலன்சர் போட்டு இருந்தோம், கழட்டிட்டோம் அதை நாங்கள். இப்போது நான் ரீசெண்டாக ஒரு 2 days பிஃபோர் இன்ஸ்டாவில் போஸ்ட் போட்டிருந்தேன்ல பைக்கோட, அப்போ தான் வந்து காலேஜுக்கு போகும்போது சைலன்சரை வந்து கழட்டி எடுத்துகிட்டு போயிட்டான். சைலன்சர்னால் வண்டியோட இருக்கிற சைலன்சரை போட்டு எடுத்துகிட்டு போயிட்டான். மைலேஜ்னு பார்த்தீங்கன்னா 45 மேலே கண்டிப்பாக. எப்படியே இப்போ போயிட்டு இருக்கு ஆவரேஜான ஸ்பீடில் ஓட்டினாவே அவ்வளோ தருது. இப்போ மோட்டோ விளாக் பண்ணிட்டு எங்கள் ஊருக்குள்ளே போக போகிறோம். இது இப்படி போனீங்கன்னா குஸ்லாப்பட்டு, இப்படி போனீங்கன்னா எங்கள் ஊர் பாப் சிட்டி.
நம்ம RX100 வீடியோ போடும்போது இதே வழியில் தான் போகணும், திருப்பி இதே வழியிலேயே நினைக்காதீங்க. இது நம்ம ஊருக்கு போகிறதுக்கான வழி. நான் இந்த வழியில் ஸ்கூலுக்கு போகும்போது வந்து வாய்ஸ் கிளியராக கேட்கணும்னு நினைக்கிறேன். கிளியராக கேட்குதுன்னு சொல்லிட்டு எல்லாம் போட்டு காலையிலே ஒரு சம்பவம் நடந்துச்சு. காலையில் வண்டியில் போயிட்டு இருந்தேன்னா ஏர்பாட்ஸ் இந்த லைக்ரா ஃபேனில் சைடில் வச்சுருந்தேன், அப்படியே பேக்கெட்டில் இருந்து கீழே விழுந்துருது. அந்த ஏர்பாட்ஸ் மேலே கார் ஏறிட்டு இருக்குது. சேன் ஆயிடுச்சு. அது எப்படியோ அது ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி இருக்குது, அதனால் அது பார்த்துக்கலாம். ஓ காற்று கம்மியாக இருந்துச்சுன்னா கரெக்டாக திருப்பி இருந்துக்கலாம். அவங்க திடீர்னு காலால் தூக்குறாங்கன்னு தெரியல, பாம்புக்கு எதுனா போச்சுன்னு தெரியல, வீடியோவில் பார்த்தா தான் தெரியும். வாய்ஸ் கிளியராக வர வெளியே ஹேர் சவுண்டு தான் அதிகமாக கேட்குது. என்னோடய வாய்ஸ் கிளியராக கேட்டுச்சுன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் விலாகு. எவ்வளோ நம்ம 670+ தான் போயிட்டு இருக்கோம், எப்படி 75 கூட போல, கம்மியான ஆவரேஜான ஸ்பீடில் தான் போயிட்டு இருக்கோம். ஓகே, இப்போ நம்ம வந்து ஒரு மெயினான கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். இப்போ செரி ப்ரோ பார்த்தீங்கன்னா ஒரு 100+ கண்ட்ரிஸ் வந்து போயிட்டு இருக்காரு. அவருக்கு பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் தாங்க. நான் வந்து வீடியோ போட்டுருக்கேன், 2 days பிஃபோராகவே வீடியோ போட்டுருப்பேன். எனக்கு வந்து காலேஜ் இருக்கிறதுனால அந்த ஒர்க்கில் வந்து என்னால் எதுவும் பண்ண முடியல, வீடியோ பண்ண முடியல. யாரும் தப்பாக நினச்சிக்காதுங்க. ஏன்னா செரி விலாகோட ஃபேனாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். நான் செரி விலாகெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கேன். அவரோட வீடியோ வந்து எல்லாமே நல்லா தான் இருக்குது. தாய்லாந்து வீடியோ எல்லாமே போயிட்டு தான் இருக்குது. ஓகே, நீங்களும் அவருக்கு நம்மளால் முடிஞ்ச சப்போர்ட்டை தாங்க. அதேமாதிரி நம்ம சேனலுக்கும் முடிஞ்ச சப்போர்ட்டை தாங்க. அவர் பார்த்தீங்கன்னா வெளியே போய் பண்ணுறாரு, நாம் பார்த்தீங்கன்னா நம்மளோட இதிலே பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, மெயின் ரோடுக்கு வந்துட்டோம். பின்னாடி கார் வந்துட்டு இருக்கு, அது மேட் பண்ணுறாங்கன்னு. ஓகே, இதோட இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன். ஹெல்மெட்டை பற்றி எனக்கு அவ்வளோதான் தெரியும். உங்களுக்கு போக போக நான் வந்து விலாகில் சப்போஸ் ஹெல்மெட்டில் எதனா இஷ்யூ வந்துச்சுன்னா கண்டிப்பாக விலாகில் நான் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுறேன். அதே மாதிரி நம்ம சேனலுக்கு என்ன புதுசாக வந்தாங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜில் புதுசாக என்ன வந்தாங்கன்னா ஃபாலோ பண்ணிட்டு பாருங்கள், அன்னோன் ரைடர்ஸ்ரீ. நம்மளை 1K சப்ஸ்கிரைப் பார்த்து இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. நீங்கள் கொடுக்குற லவ் அண்ட் சப்போர்ட்டில் தான் எல்லாமே இருக்குது. ஓகே, அண்டில் தென் பை பை ஃப்ரம் அன்னோன் ரைடர்ஸ்ரீ. இப்போ